குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து WWE SummerSlam 2024 க்ளீவ்லாண்டில் நடக்குது, யூஎஸ்ஏல. இன்னொரு மேட்ச் என்னென்னு பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேலி வெர்சஸ் நாயா ஜாக்ஸ். இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன் யாருன்னா பேலி, சேலஞ்சர் வந்து நாயா ஜாக்ஸ். இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாயா ஜாக்ஸ்க்கு வந்து இவங்க குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அது மூலிமா வந்து சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேலியை வந்து கிட்ட மோதுறாங்க ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலி வந்து அக்ரெசிவாக போவாங்க. இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, கொஞ்சம் சைஸ் வேரியேஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக போவாங்க. பேலி வந்து பஞ்சஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஜா பிரேக்கர் மாதிரி போடுவாங்க. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நாயா ஜாக்ஸ் வந்து அவங்களுடைய பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சமோன் ட்ராப் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாம் மாதிரி போடுவாங்க, எல்போ ட்ராப் வந்து வைப்பாங்க ரிங்கில் வந்துட்டு. அப்புறம் கோப்ரா கிளச் சப்மிஷன் மூவ் மாதிரி போவாங்க. பட் ஆனால் பேலி வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பேக் சூப்ளெக்ஸ் மாதிரி வந்து போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்பால் ட்ராப் கிக் மாதிரி வந்து அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கியோட்டின் போட்டுருவாங்க. பேலி வந்து கியோட்டின் சப்மிஷன் மூவ் போடுவாங்க. பட் அதை வந்து நாயா ஜாக்ஸு ரிவர்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து சூப்ளெக்ஸாக தூக்குற மாதிரி தூக்கி அவங்க நங்கன் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து போடுவாங்க, ஃபேஸ் பஸ்டர் மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோலிங் சென்டான் போடுவாங்க. முதுகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸில் வந்து பல்ட்டி அடிக்கிற மாதிரி பண்ணி ரோலிங் சென்டான் போடுவாங்க. அப்புறம் லெக் ட்ராப் வேறு வந்து போடுவாங்க. இவங்க மேலே பின்னுக்கு போவாங்க, பட் கிக் அவுட் பண்ணிவிடுவாங்க பேலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலேருந்து ஏறி லெக் ட்ராப் போடலான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவாங்க பேலி. இவங்க பெல்லி த பெல்லி ஃபினிஷர் மூவ் போடுவாங்க. யாருன்னா வந்து பெல்லி த பெல்லி சூப்ளெக்ஸ் பேலி வந்து போடுவாங்க. பட் அதையும் கிக் அவுட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம நாயா ஜாக்ஸ் வந்து உனனாகி இது மாதிரி போடுவாங்க ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலேயே வந்து அனைலேட்டர் வந்து போடுவாங்க. மேலே வந்து அவங்க ஏறிட்டு அவங்க ஃபுல் பாடி வெயிட்டை வந்து ஆப்போனண்ட் மேலே வந்து உக்காந்துருவாங்க. அதான் நல்லா குதித்து அவங்க ஆப்போனண்ட் மேலே உட்காந்துருவாங்க. அதான் அவங்க ஃபினிஷிங் மூவ் மாதிரி. இதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிக் அவுட் பண்ணிவிடுவாங்க. நம்ப முடியாது இது எப்படி கிக் அவுட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சூசைட் டே அட்டம் மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வெளில போயிருந்தப்போ நாயா ஜாக்ஸ் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் டே அட்டம் பண்ணுறப்ப இவங்களுக்கு பிடிச்சி இவங்க சமோன் ட்ராப் வெளியிலே போடுவாங்க கீழே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து நாயா ஜாக்ஸ் பக்கம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அவங்களோட ஃபினிஷர் அனைலேட்டர் மேலேருந்து ஆப்போனண்ட் மேலே உட்காரலாம் ஃபினிஷர் அட்டம் பண்ணும்போது இவங்க பவர் பாம் ரிங்கு மேலே அவங்க நின்றுட்டு இருக்கும்போது பேலி கிடுகிடி நேம்ஸ் வந்து பவர் பாம் லிஃப்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பவர் பாம் போடுவாங்க. அப்புறம் மேலேருந்து எல்போ ட்ராப் பண்ணி கவர் பண்ணுவாங்க பேலி. பட் ஆனால் வந்து நாயா ஜாக்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணிவிடுவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபனி ஸ்டாண்டன் அவங்க தான் வந்து மணி இந்த பேங்க். ஸோ இந்த மணி இந்த பேங்க் வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை சான்ஸை யூஸ் பண்ணி டிஃபனி ஸ்டாண்டன் வந்து ரெஃபரியோடு வருவாங்க கேஷ் இன் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து பேலி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பக்கம் ரெஃபரி போய் வந்து சொல்கிறதுக்கு போகிறப்ப வந்து டிஃபனி ரிங் மேலே ஏறி போடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலி அவங்கள வந்து அட்டாக் பண்ணிவிடுவாங்க டிஃபனி ஸ்டார்ட்டான. இதை வந்து இந்த கேப்பை வந்து நாயா ஜாக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க. பின்னாடி அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க 2 தடவை பவர் பாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபினிஷிங் அனைலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் இல்லாமல் 2 தடவை வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டு அவங்களோட ஃபினிஷிங் ஹிட் பண்ணி கவர் 1 2 3 பின் போகிறப்ப 1 2 3 ஆகிடும். அதனால் நாயா ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்மாக் டவுன் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக வந்து ஆயிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நடந்தது. ஸோ இதுதான் வந்து மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.